ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கீங்களா? பட் ஒரு சைடு பயமா இருக்கா? எங்க மார்க்கெட் கரெக்ட் ஆயிடும், எங்க நான் போட்ட பணம் லாஸ் ஆயிடும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் கண்டென்ட்டுக்கு நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா, உங்களோட சிவாவோட சேனலை உடனே ஃபாலோ பண்ணிடுங்க. ஷேர் மார்க்கெட்ல உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்க பணத்தை லாஸ் பண்ணுவீங்க. மார்க்கெட் கிராஷ் ஆகும், மார்க்கெட் கீழே போகும். அது ஷேர் மார்க்கெட்டோட இயல்பு. பட் அந்த மார்க்கெட்ல எப்படி பணம் சம்பாதிக்கிறது நம்ம பார்க்கலாமா? வாங்க. எப்பவும் கூட ஒரு குட்டி கதை, பட் இது உண்மையாவே நடந்த ஒரு கதை. சொல்லிட்டேன் சார். நீங்க 2020ல கோவிட் டைம்ல மார்க்கெட்டோட ஹைல உங்களுடைய பணத்தை, அதாவது 1,00,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 3 மாசத்துல அந்த 1,00,000 60,000 மாறி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், 40% மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல ஏ அண்ட் பின்னு 2 பேர் பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏன்றவரு 1,00,000 போடுறாரு, பின்றவரு 1,00,000 போடுறாரு. இந்த ஏன்றவரு போட்ட 1,00,000 60,000 மாறி இருக்கும். அந்த கிராஷை பார்த்துட்டு பணத்தை எடுத்துட்டு மார்க்கெட்ல இருந்து வெளியே ஓடி வந்துடுறாரு. ஓப்பா, இதுக்கு மேல நான் இங்க பணத்தை போட்டேன், இருக்கிற பணமும் லாஸ் ஆயிடும்ட்டு பயந்துட்டு அவருடைய பணத்தை எடுத்துட்டு வெளியே வந்துட்டாரு. பியோடைய பணம் அந்த 1,00,000 60,000 மாறி இருக்கும். ஏன்னா கிராஷ் ஆனா எல்லாருக்குமே லாஸ் ஆகும் தான். அவரு டிசிப்ளினா இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணனால அந்த 1,00,000 2,00,000 மாறி இருக்கும். ஏன் மேபி 3,00,000 கூட மாறி இருக்கலாம். ஸோ ஷேர் மார்க்கெட்ன்றது யார்கிட்ட பொறுமை இல்லையோ அவங்க கிட்ட இருந்து பணத்தை எடுத்துட்டு லாங் டேர்முக்கு டிசிப்ளினா இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு அந்த பணம் போய் சேரும். ஸோ நீங்க ஷார்ட் டேர்முக்கு இல்லைன்னா கிராஷ் ஆகும் அப்படின்னு நினைச்சு நீங்க பயந்தீங்கன்னா கண்டிப்பா ஷேர் மார்க்கெட் பக்கம் வராதீங்க. ஸோ நீங்க லாங் டேர்முக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். எப்படி நம்ம ஊர்ல இந்த உலகத்துல கோல்டு சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணா அது கண்டிப்பா நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் கொடுக்கும், அந்த விலை மேலதான் போயிட்டு இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நீங்க ஷேர் மார்க்கெட்ல போடுற பணமும் ஷேர் மார்க்கெட்டும் மேலதான் போயிட்டு இருக்கும், அது கீழே போகாது. ஸோ அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். பட் நீங்க லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணணும்.